ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மத்திய அரசிற்கு 3700 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என பாரத ஸ்டேட் வங்கி கணித்துள்ளது. 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வீதத்தை 2 அடுக்குகளாக மத்திய அரசு குறைத்தது. வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் இந்த மாற்றம் குறித்து பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் ஜிஎஸ்டி குறைப்பால் மத்திய அரசிற்கு 3700 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் நிதி பற்றாக்குறையில் எந்த ஒரு தாக்கமும் இருக்காது என கூறப்பட்டுள்ளது. சுமார் 295 அத்தியாவசிய பொருட்களின் வரி வீதம் 12% இருந்து 5% குறைக்கப்படுவதால் நடப்பு நிதியாண்டில் நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்கம் 25 முதல் 30 அடிப்படை புள்ளிகள் குறையும் என SBI கணித்துள்ளது. இதனால் வரும் நிதியாண்டில் பணவீக்கம் 65 முதல் 75 அடிப்படை புள்ளிகள் வரை நீடிக்கும் என பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது.